என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான் என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிரும் உடலும் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஆண்டவரே, இரண்டாவது நாள் சனிக்கிழமை உம்மிடத்துல வந்து நிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த மாசத்துல ஆரம்பித்தவங்க இல்லப்பா, கொஞ்ச வயசுக்காரங்க கூட இல்லப்பா, வயசுல மூத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் காலங்கள் எல்லாம் உம்மிடத்துல தான் இருக்கு. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே சொல்லி உம்மை தொந்தரப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். நீங்க மட்டும் இருந்தா போதும். என் வாழ்வு சிறப்பா இருக்கும். என் படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும். என்னுடைய வேலை ஆசீர்வாதமா இருக்கும். என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்பா. நிறைய எண்ணங்கள் உமக்காக நான் தீட்டி வச்சிருக்கிறேன். அதை நிறைவேற்றி தாங்கன்னு நீ உண்மை சொல்லவே மாட்டேன். என் இருதயமே நீங்க தான். என் எண்ணமெல்லாம் நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி உம்மிடத்துல நான் கோவிச்சு கொள்ள மாட்டேன். என் இதய தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இரண்டாவது சனிக்கிழமை ஆராதனை உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறோம். அருமையான தம்பி அசோக் அவர்கள் தன்னுடைய குடும்ப காரியமாய் வெக்கேஷன் போயிருக்கிறாங்க அப்பா. வெக்கேஷன் போய் வர்ற நேரத்துல அவரோடு கூட தங்கிருங்க. அசோக்கை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இல்லாட்டாலும் அவர் ஆயத்தப்படுத்திட்டு போயிருக்கிறார். எல்லா ஒழுங்குகளுக்காக நன்றி. பேர் சொல்ல விரும்பல. அந்தந்த பிள்ளைகள் அந்தந்த வேலைகளை சரியாக செய்வதை குறித்து ஒரு தகப்பனுங்கிற முறையில ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் எடுத்திருக்கிற முயற்சி ஒரு கலக்கும் தண்ணீரை பன்மடங்காக ஆசீர்வதித்து அவங்களுக்கு நீங்க கொடுங்க. நன்மையெல்லாம் நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். மெலிட்டா வாங்க. ப்ளீஸ் கம். தூயாதி தூயவரின் என்ற பாடலை எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிராயில் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிராயில் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். ஆதி தூயவரே,
நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை ஆமென். பார்வோனின் நோய்களை நீக்கியவர் பாவியின் நாரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், வரை நில் துதிப்பாட வேண்டும். தூயாதி தூயவர் ஆமென். பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பாருவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. பாரில் எனக்கு வேறென்ன, உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவார் என்னை சேர்க்க வேகமாறுவே. என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகமாறுவே. பாரில் எனக்கு வேண்டும், உள்ளவரை நீர் புகழ் பாட. அல்லேலூயா. பாரில் எனக்கு ஆமென் ஆமென், உள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. இரண்டாவதாக காக்கும் கரங்கள் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் நம்புவேன். அல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க, நேசருக்கா ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க, நேசருக்கா ஜீவித்திடுவே. ஆமென். அல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பேர்க்கும்படியாய் கர்த்தர்
கரம் பிடித்தார் கண்மலைகள் பேர்க்கும்படியாய் கரம் பிடித்தார் காத்திருந்து கழுகு போல எழும்பிடுவார் காத்திருந்து கழுகு போல ஆமென் ஆமென் நம்புவேன் ஹல்லேலூயா நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலோ அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை எஸ் லார்ட் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தவரே எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாத்திலையும் எங்களை தாங்கி வழிநடத்தினரே அதற்காக எங்க ஊழிய பாதையில் எங்களோடு இருந்ததுக்காக ஆனக்கூடியான சோதரங்கத்தாவே ஆண்டவரே உண்மை நம்பத்தக்க எங்கள் தேவனை எங்களுக்கு திரும்ப கொடுப்பா இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர் அவர் உன் துணையும் கேடகமானவர் புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பார் குப்பையிலிருந்து உயர்த்திடுவார் புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பார் குப்பையிலிருந்து உயர்த்திடுவார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் அப்பா எங்களை புழுதியிலிருந்து ஓய்க்கிறவரப்பா எங்களை தூக்கி கொண்டு வந்தவர் ஏசப்பா கொடான கூட சோதரம் ஏசப்பா சோதரம் ஏசப்பா உங்க நம்பின பிள்ளைங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே கத்தாவே ஒருபோதும் என் கைவிடாத என் நேசரே உமக்கு சோதரம் அப்பா நீர் ஆபிரகாமின் தேவனப்பா ஈசாக்கின் தேவனப்பா மோசேயின் தேவனப்பா கண்மையில் செல்லும் போது எங்களை வழிநடத்தி வந்த தேவனே உமக்கு சோதரம் 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 அப்பா நல்லவர் வல்லவர் அப்பா போதுமானவர் அப்பா ஆவியானவர் அப்பா எங்களோடு இருந்து வழிநடத்தினவர் அப்பா கொடானபடியான சோதரங்கத்தாவே சோதரங்கத்தாவே ஏசப்பா எங்க பாடல் பகுதியை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க எங்க ஜெப பகுதியை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க மீதியான வேளையில எங்களோடு இருந்த கத்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பா பிள்ளைங்க கைட்டு செய்கிற வேலையெல்லாம் என் தேவன் ஆசீர்வதித்து கொடுங்க போக்கின் வார்த்தையெல்லாம் உங்களுடைய சமூகம் அவங்களுக்கு முன்பாக செல்லத்தக்க தேவனே நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே அப்பா நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க துவக்க முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசனம் உங்களுடைய அடைக்கலம் வேணும் கர்த்தாவே நீங்களே பாதுகாத்து வழி நடத்துங்க கர்த்தாவே துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே நன்றி. தொடர்ந்து நின்ற வண்ணமாக சங்கீத பகுதி அருமையான சகாயராஜ் அவர்கள் நமக்கு வாசித்து நிறைவு செய்வார்கள்.
சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. என் இதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலாங்குருவிக்கு வீடும் தகைவிலாங்குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் உண்மை நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மலையின் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவி கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களை செல்லும். ஒரே நாள் அல்லது காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உட்காருவோம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 இருந்து 32 வரை. யோவேல் 2:26 முதல் 32 வரை. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை, ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாசிக்கிற வேதகாரம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியான 2ஆம் வேதகாரம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 1 முதல் 5. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். வாசிக்கும்படியான சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். சபையார் எழுந்து நிற்போம். சுவிசேஷ வேத பாடம்.
வாசிக்க கேட்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வசனங்கள் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். Gospel according to Saint Luke, chapter 12, verses beginning from 22 to 31. லூக்கா 12:22. பின்னும் இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை கூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் ஒடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். வார்த்தைகளும் இருதயத்தின் ஞானமும் உன் சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடத்திலே 12ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி வசனம் 31ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை உங்களோடு விட பயின்று விட விரும்புகிறேன். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களோடு விட பயின்று கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்படும், எடுத்துக்கொள்ளும். இது ஒரு வார்த்தையாக, ஆசீர்வாதமான வார்த்தையாக உங்களோடு கூட பயின்று கொள்ளும். எப்பொழுதும் ஆண்டவர் கொடுங்கிற ஆண்டவர் அல்ல, எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவர் அல்ல. நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர். நம்ம தேவை என்னன்னு தெரியும். ஆரம்பத்தில் அதான் அந்த பாடலை பாடி நம்ம தேவை என்னன்னு தெரியும். இந்த வசனத்தை நான் சண்டேஸ் கிளாஸ்ல எங்க டீச்சர் சொல்லிக் கொடுத்ததை நான் கேட்டிருக்கிறேன். 5ஆம் வகுப்பு சண்டே கிளாஸ் படிக்கும்போது கஸ்பா ஸ்கூல்ல டீச்சர் சொல்லிக் கொடுத்ததை அந்த VBSல ஒப்பிச்சிருக்கிறேன். காலேஜ் படிக்கும்போது இதை நான் மற்ற சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை போதித்திருக்கிறேன். பைபிள் காலேஜில் சென்னையில் இதை குறித்து என்னுடைய ப்ரொஃபஸர், என்னுடைய டீன் அவர்கள் செய்திகளை கொடுத்திருக்கிறார்.
என்னுடைய கொலம்பஸ் தமிழ் திருச்சபையிலும் சின்சினாட்டி தமிழ் திருச்சபையிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற தலைப்பில் இதே பகுதி மத்தேயு 6 அந்த அதிகாரத்தினுடைய பகுதி இதே பகுதியை நான் கொடுத்திருக்கேன். இப்பொழுது சமயத்துக்கேற்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனபடினாலே மீண்டும் அந்த வசனத்திலிருந்து ஒரு 3 குறிப்புகளை உங்களிடத்தில் ரத்தின சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய சாராம்சம் அவர் சொல்லுகிறார். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க நினைக்கிற நேரத்தில் இல்லை, நீங்க கேட்கிற நேரத்தில் இல்லை, ஒட்டு மொத்தமா அவர் உங்க தேவை என்னன்னு அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது பெண் எடுத்து ஒரு கோடு போட்டேன். அதுல ஒரு வசனத்தை பாருங்க, 26ஆம் வசனத்துல மிகவும் அற்பமான காரிய முதலால் உங்களால் செய்யக்கூடாது இருக்கு. ஒரு சின்ன காரியம் கூட உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த வசனத்துல போட்டேன். நீங்க அதை பண்ணிடுவீங்க, இதை பண்ணிடுவீங்க, எல்லாம் செய்திருவீங்கன்னு சொல்லி இந்த உலக நவீன டெக்னாலஜி காலத்துல நம்ம எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா வசனம் சொல்லுது மிக அற்பமான காரியத்தை கூட உங்களால செய்ய முடியாது. அப்படினாலே நான் சொல்கிறேன், நான் உனக்காக செய்வேன். நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் கொடுக்கப்பட்டவர்கள், வாங்கிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கொடுப்பேன். 31ஆம் வசனத்தின் கடைசி வசனத்துல அப்பொழுது, அப்ப ஏதோ ஒரு கண்டிஷனை போட்டுதான் அவர் சொல்லுகிறார். கண்டிஷனை பின்னால பார்ப்போம். முதல்ல அவர் சொல்லுகிறார் ஒரு ஆசீர்வாதம். சின்ன அற்ப காரியத்தை கூட உங்களால செய்ய முடியாது. ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஹோம்வொர்க் கூட உங்களால பண்ண முடியாது. நான் உங்களோடு கூட இருந்து கூட கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாருங்கள், செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த குறிப்பிட்ட பகுதியிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இவ்வாறு விசேஷித்தவர்கள், மிகவும் நல்லவர்கள், ஆரோக்கியமானவர்கள், மிகவும் பாக்கியசாலிகள். விசேஷித்தவர்கள் என்று சொன்னா பாக்கியசாலி கூட சொல்லிக்கலாம். ஸ்பெசிபிக் பெக்கூலியர் பீப்புள். நீங்க சும்மா சாதாரண ரெகுலரான ஆட்கள் இல்லை, ஒரு விசேஷித்த பிள்ளைகள். ஏன்னா அந்த ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். ஆனப்படினாலே நீங்க விசேஷித்தவர்கள். எல்லாரும் போல இல்லை, எல்லாரும் போல இல்லை, எல்லாரே போல இல்லை. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது வசனம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க. நம்ம பாவத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 1, 5, 6 நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்ப எல்லாரையும் ஆண்டவர் தான் படைச்சார், எல்லாரையும் அவர் தான் சிருஷ்டித்தார். ஆனால் இங்க குறிப்பிட்ட பிள்ளைகள் அவரை நோக்கி நான் பாவி என்று வரும்போது அவங்களுடைய பாவங்களை கழுவி அவங்களிடத்து அன்பு கூர்ந்து அவங்களே ராஜாக்களும் பிரபுக்களாக வச்சிருக்கிறார். ஆனபடினாலே வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடத்துல நீங்கள் விசேஷித்தவர்கள், நான் உங்களுக்கு தான் செய்வேன். இதான் முகவரை. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அவர் தன்னுடைய மழையை பொழிய பண்ணுகிறார். மத்திய 6 இருக்கு. நீதியாய் நடக்கிறவங்களுக்கும் அவர் கொடுக்கிறார், அநீதியாய் இருக்கிறவங்களுக்கும் மழையை கொடுக்கிறார். ஆனா அப்படி எல்லா பிள்ளைகளையும் ஒரு சில குரூப் ஆண்டவரை எனக்கு வேணும், உங்க தேவை சொல்லி சொல்லி நான் நிச்சய மாட்டேன், உங்களை தொந்தரப்படுத்த மாட்டேன், என் எண்ணமெல்லாம் நிறைவேற்றுங்கன்னு சொல்ல மாட்டேன், என் இருதயமே நீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல வர ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீங்க விசேஷித்தவர்கள், நீங்க விசேஷித்தவர்கள். ஜோசுவா, நீங்க விசேஷித்தவர்கள், you are special. உலகம் உங்களை பற்றி என்ன வேணாலும் சொல்லிட்டு, ஆனா ஆண்டவருடைய வசனத்தில் படி சொல்லுகிறார், நீ ராஜா, பிரபு, ராஜாத்தி, ராஜகுமாரத்தி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. அந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே திறந்து வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா
இந்த 3 இடத்துல விசேஷித்தவர்கள் என்கிற வார்த்தை வரும். 23ஆம் வசனத்துல கடைசி பகுதி பாருங்க, சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. அதே அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியை பாருங்க, குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அதே அதிகாரத்துல இன்னொரு வார்த்தை அழகா வருது பாருங்க, 24ஆம் வசனத்துல கடைசி பகுதி, நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். எவ்வளவு விசேஷித்தவர்கள் போடல, அதுல ஓ போட்டிருக்க, எவ்வளவோ விசேஷித்தவர்கள். அதான் வந்த உடனே அந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். எல்லாரை காட்டிலும், அந்த பூக்களை காட்டிலும், சரீரத்தை காட்டிலும், அடைக்கலாம் குருவியை காட்டிலும், நீங்கள் இந்த பறவையை காட்டிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். ஆனபடினா நான் உனக்கு கொடுப்பேன், நீ பெற்றுக்கொள். நான் உனக்கு கொடுப்பேன், கண்டிப்பா நான் கொடுப்பேன், கண்டிப்பா நான் கொடுப்பேன். நீ வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா நீ ஏன் பிள்ளை ஆயிட்டால, என்னை சொந்தம் கொண்டாடிட்டால, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்க. 2:8 அது தேவனால உண்டான, உன்னால உண்டானதல்ல. அப்படினால தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த ஜூலை மாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பி, தங்கச்சி, அம்மா, கவலைப்படாதீங்க, சாதாரணமா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். அவர் கண்டிப்பா செய்வார். ஏன்னா பறவையை காட்டிலும், அடைக்கலாம் குருவியை காட்டிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர். இதைத்தான் உங்களுக்கு முகவரையாக சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்னு பேரு, விசேஷித்தவர்களுக்கு ஒரு பேர் உண்டு, பாக்கியவான். பெண்களை பற்றி பாக்கியவதி போட்டு, மெலிட்டா நீ பாக்கியவதி, பாஸ்டமா நீங்க பாக்கியவதி. பைபிள் அப்படித்தான் போட்டு பாக்கியவதி. பாக்கியவான்களை குறித்து நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியை பாருங்க, அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. முகவரையா சின்ன காரியங்கள் சொல்லி நான் கடந்து சொல்லுகிறேன். வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத பகுதியில பாருங்க, 84:4. வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஒரு அதிகாரத்துல மட்டும் சர்ச்சை பற்றி நிறைய போட்டு, உங்களுடைய வீடுனா எது? உங்க வீடும் அவருடைய வீடுதான், அவருடைய ஆலயமும் அவருடைய வீடுதான். அப்ப நம்ம வீட்டுல தரித்திருந்தா, நம்ம வீட்டுல தரித்திருந்தா, பிள்ளை 3 பிள்ளைகளுக்கு நீ சொல்லுவேன், எங்க வேணாலும் போ, போயிட்டு வா, கரெக்டா இருக்கிற நேரத்துக்கு வீட்டுக்குள்ள வந்துடும். நம்ம ஊர்ல அம்மா அப்பா சொல்லுவாங்க, நல்லா விளையாட போ, விளையாட போயிட்டு 2ஆம் மணி 3ஆம் மணி அடிச்சுட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துடணும். வீட்டுக்குள்ள இருப்பது ஒரு பாக்கியம். அதான் 84ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான். இன்னொரு வசனத்துல இருக்குது, அப்படிப்பட்ட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பலன் கிடைக்கும், செவையான வழியில இருப்பாங்க. 84:5 அடுத்த வசனம், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவனுக்கு வழி நல்லா இருக்கும், பலன் உள்ளவனா இருப்பான், அவன் செம்மையான காரியங்களை செய்வான். பாக்கியவான் சொல்லி கொடுக்கப்பட்டது. விசேஷித்தவர்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறோம். ஏன் அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறாங்க. கடைசியாக அது 84:12 84:12 சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நிறைய அந்த 84ஆம் சங்கீதம் ரொம்ப ஆழமான ஒரு சங்கீதம். அதை நீங்க படித்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். விஷயத்துக்கு வருமா, கூட கொடுப்பார், கூட கொடுப்பார், கூட கொடுப்பார். 3 வழிகளிலே அவர் கூட கொடுப்பார். அவருடைய வழியில நடக்கும் போது கூட கொடுப்பார். வழி அவருடைய திட்டம், வழின்னா அவருடைய திட்டம், அல்லது அந்த வசனத்துல போட்டிருக்க அவருடைய திட்டம். அதுக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை பாருங்க, பார்க்கலாம். 28ஆம் வசனம், 28வது வசனம், உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அவருடைய வழி, the way. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா. வில், சித்தம்.
அவருடைய சித்தத்தின்படி செய்தால் அது அவருடைய அவரை அறிந்திருக்கிற ஒரு காரியம். அவர் கூட கொடுக்கிறார். மூன்றாவதாக கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. வாட்ச் டைம். கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னக்கூட்டி வாஷிங்டன் டிசி போறதுக்கு முன்னாடி என்னுடைய நெருங்கிய ஒரு பாஸ்டர் திடீரென்று வயசு மூக்கில் இறந்துட்டாங்க. நல்ல பாஸ்டர், சென்னையில் இருக்கிறாங்க. பாஸ்டர் தயானந்தன் அவர்கள் ரொம்ப நல்லா தெரியும். 90ல இருந்து அவர் என்னோடு கூட பழகியிருக்கிறார். அவரை நான் ஒரு மென்டராக வச்சிருக்கிறேன், ரோல் மாடலாக வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போதர்கள் மத்தியிலே அவர் அதிகமாக நல்லா சம்பாதித்து நல்லா கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன். டிஜே தினகரன் ஐயா கூட அவர் இடத்துல தான் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. ஒருத்தர் உட்கார்ந்து தனியா பேசுவாங்க. அதே தயானந்தன் பாஸ்டர் சும்மா இல்லை, அவருடைய ஊழியத்தோடு கூட சேர்ந்து கிராமங்கள்ல தனித்து ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஒரு கூட்டமா கூட்டி அவர்கள் எல்லாம் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்தார். வடநாட்டில் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுடைய ஊழியங்கள் ஆரம்பத்தில் அந்த தரிசனத்தை கொடுத்தவர், ஊக்குவித்தவர் இந்த தயானந்தன் பாஸ்டர் அவர்கள் தான். அவருக்கு நான் நல்லா தெரிந்தவர், எனக்கு நல்லா தெரியும். சுவாதீன திருச்சபைகள்ல நிறைய போதகர்களுக்கு நல்லா அள்ளி அள்ளி கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு கொடுக்கிறாரோ வேண்டாதவங்களுக்கு கொடுக்கிறாரோ எல்லாம் கொடுப்பார். வீடு கொடுத்திருக்கிறார், 2 வீலர் சைக்கிள் கொடுத்திருக்கிறார், பைக்கு கொடுத்திருக்கிறார். திருச்செந்தூர்ல அந்த பக்கத்துல ஒரு பாஸ்டருக்கு காரே வாங்கி கொடுத்தார். நிறைய காரியங்கள் அவர் பற்றி சொல்லணும், சொல்லிட்டே போகலாம். அவர் சொன்ன ஒரு கொட்டேஷனை சொல்றேன். போதகர்களுக்கு சொல்லுவார், நீங்களும் அவங்களுடைய பிள்ளைகள், நீங்களும் அப்பா அம்மா தானே, நீங்களும் பெற்றோர்கள் தானே, நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர் தானே. அதே வார்த்தையை அவர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுவேன். தம்பி பாஸ்டர், கவலைப்படாதீங்க. இந்த காட்ஸ் வே இன் காட்ஸ் வில், தேவனுடைய நேரத்துல செய்யுங்க, உங்களுக்கு ஒன்றும் குறையப்படாது. இதான் செய்தி. தேவனுடைய வழியில, தேவ திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, அண்டர்லைன் மார்க், தேவனுடைய நேரத்தில் செய்யுங்கள், உங்களுக்கு ஒன்றும் குறையப்படாது. இதைத்தான் அவர் எனக்கு அந்த நாள்ல இருந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில 90% அதை ரொம்ப முயற்சி பண்ணுவேன். எதை செய்தாலும் இது தேவனுக்கு பிரியமா? கொலம்பஸ்ல இந்த இண்டிபெண்டன்ஸ் டே விழா நடத்த போறோமே, இது தேவனுக்கு பிரியமா? யுனைடெட் பிரேயர் அடுத்த வாரத்தில் நான் கிளம்புறேன். ஆண்டவருக்கு இது பிரியமா? ஆண்டவர் சித்தமா? ஆண்டவருடைய நேரம் தானா? எல்லாத்தையும் உட்கார்ந்து ஜோம்ன்றனோ ஜோம்னோ சும்மா என்னுடைய காப்பியை டேரத்தில் எடுத்துட்டு உட்கார்ந்து, ஆண்டவர் இது உங்களுக்கு பிடிக்குமா? நான் செய்யலாமா? இல்ல கெட்ட பேர் வந்துருமா? இந்த சர்ச்சை நடத்தலாமா? இந்த பிரசங்கத்தை பண்ணலாமா? அவங்கள போய் பார்க்கலாமா? இந்த ஊழியத்தை செய்யலாமா? தேவனுடைய வழி. அதுக்கு தான் 100 பேர் சொல்றேன். தேவ திட்டம். தேவ திட்டத்துக்கு 2 பேர் வச்சிருக்கிறேன். ஒன்னு மோசே, நோவா. போதுமா? தேவ திட்டம். அவ தேவ திட்டத்தின்படி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினான். நோவா பேழைய தேவ திட்டத்தின்படி செய்தான். அவருடைய மன யோசனை அந்த டேபர்னாக்கிலையும் வரல, அந்த ஆர்க்லயும் வரல. தேவன் சொன்னதைப்படி நான் செய்வேன், ஒரு காரியமும் கூடப்படாது. 2வது தேவ சித்தம். தேவ சித்தம் செய்யறதுல தானியேல் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஒரு ஊருக்கு போகும்போது அவன் தேவ சித்தத்தின்படியே ஜெபித்தான். நேபுகாத்நேச்சர் சொன்னதை நான் செய்ய மாட்டேன். இன்னொரு ஊழியக்காரனை சொல்றேன், பரிசுத்த பவுல். தேவ திட்டத்தின்படியே நான் செய்வேன், பழையவளெல்லாம் மறந்துடுறேன். நான் பாவிதான், நான் ஒரு கொலைக்காரன் தான். ஆனால் இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லாம் குப்பையும் நஷ்டமும் ஆயிட்டு, இனி நான் என்ன செய்வேன்? முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன். தேவ திட்டத்தை செய்தான் பரிசுத்த பவுல். தேவ நோக்கத்துக்கு மோசேயும் நோவாவும், தேவ திட்டத்திற்கு தானியேலும், புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த பவுல் ரொம்ப பிடிக்கும். அதுல சொல்றான், ரொம்ப எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அது என் வாழ்க்கையில அனுபவம் ஆகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றேன். இட் இஸ் வெரி ஹார்ட். அவர் சொல்றாரு, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும், 3வது அவருடைய பாடல்களின் ஐக்கியத்தை. இதைதான் நம்முடைய ஜான் தயாளன் அவர்கள்
ஈஸ்டர்ல இந்த ஒரு வசனத்தை எடுத்து 3 இடத்துலயும் பேசினாங்க. டேட்டன்லயும், சின்சினாட்டியும், கொலம்பஸ்லயும் பேசினாங்க. ஜான் தயாலன் அவர்கள். பிலிப்பியர் 3:10 படிங்க பார்க்கலாம் ப்ளீஸ். என்னோடு கூட படிங்க. பாஸ்டம்மா படிங்க. ஜாப்பி படிமா. பிலிப்பியர் 3:10 படிமா. ஜோசுவா படிங்க. 3:10. பிலிப்பியர் 3:10. ரொம்ப நல்லா படிங்க. ஸ்டீபன் படிங்க. யாராவது படிங்க. நல்ல வசனம். அப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் தேவ சித்தத்தை பாருங்க. அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அடுத்த வசனம் தான் கிளைமாக்ஸ். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். சித்தத்தை பாத்தீங்களா? அப்போ தேவ ஞானத்திற்கு, தேவ வழிக்கு, தேவனுடைய திட்டத்திற்கு நோவாவும் மோசே, தேவ சித்தத்துக்கு தானியேலும் பரிசுத்த பவுல், கடைசியாக தேவனுடைய நேரம். தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, என் அருமையான உடன்பிறப்புகளை உங்க வாழ்க்கையில கூட பொறுக்கணும்னா 3வது காரியம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய நேரம். இதுக்கு நான் 2 பேரை வச்சிருக்கேன். ஒன்னு இயேசு கிறிஸ்து, இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த உலகத்துல டைம் கீப் அப் பண்ற யார் தெரியுமா? பரிசுத்தவான்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை கழுவினர்கள் தான் உலகத்துல கரெக்டா இருப்பாங்க. 2 பேர் தான். ஒவ்வொரு குறிப்புக்கும் 2 பேரை வச்சிருக்கேன். தேவ சித்தத்துக்கு தானியேலும் பவுலும் தேவனுடைய நேரத்தை கரெக்டா செய்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிதாவே, நேரம் வந்தது. அந்த நேரம் வந்தது. சரியான நேரத்துல ஸ்ரீனிடத்தில் பிறந்தார். சரியான நேரத்துல சிலுவையில் அறையப்பட்டார். சரியான நாட்கள் உலகத்தை தங்கி இருந்து அவர் பரலோகத்துக்கு சரியான நேரத்துல அவர் கடந்து சென்றார். அவரை பின்பற்றுகிற பரிசுத்தவான்கள் தான் நேரத்தை கடைபிடிப்பார்கள். முடிக்கட்டுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. எல்லாம் நீங்க கூட கொடுக்கப்படும். ஏன் கூட கொடுக்கிறார்? நீங்க விசேஷித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், ஆண்டவரையே தேடுகிறவர்கள். அவர்களுக்கு அவர் கொடுக்கிற கடைசி வார்த்தை சொல்கிறார், எல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்போ 3 வழிகள்ல தேவனுடைய நேரத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி. பாருங்க, நீ அதிக நிச்சயம் அல்லவா? 28ஆம் வசனம். அதிக நிச்சயம் அல்லவா? 2வது குறிப்பு, அறிந்திருக்கிறார். பிதாவானவர் உனக்கு என்ன வேணும் என்பதை தேவ சித்தத்தின்படி அறிந்திருக்கிறார். 3வது குறிப்பு, ராஜ்யத்தை தேடுங்கள், நேரத்தை கொடுங்க. 2வது வேத பாடத்தை வாசித்தோம். என் மகள் வாசித்தார். அப்போஸ்தலருடைய புத்தகத்தை வாசித்தாங்க. என்கிட்ட இருக்கிறீங்களா? கன்க்ளூஷன் வந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 1, 2, 3 என்கிட்ட இருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் இயேசுவானவருடைய பிறப்பு, வளர்ப்பு, அற்புதங்கள், மரிப்பு, உயிர்த்தெழுதல். அதுக்கு அடுத்த புஸ்தகம் தான் ஊழியங்கள், சீசர்களுடைய பெருக்கம், சீசருடைய வளர்ச்சி, சபை வளர்ச்சி. 1ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் 28 வரைக்கும் பாருங்க. 28 வசனம் முடியல, அதிகாரம் முடியல, அப்படியே கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. அந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் தான் திருச்சபையினுடைய அஸ்திவாரம். அதுக்கு பிற்பாடு உள்ள வசனங்கள் எல்லாம் நிருபங்கள், கடிதங்கள். நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன்னுடைய உபதேசங்கள் சரியா இருக்கணும், ஆண்டவருக்கு எப்படிலாம் வாழணும், எப்படி கொடுக்கணும், ஆண்டவருக்கு எப்படி ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் எப்படி சர்ச்சில் இருக்கணும், உபதேசங்கள் என்ன என்பதை அப்போஸ்தலருக்கு பிற்பாடு சொல்லப்பட்ட எல்லா புஸ்தகங்களும் உபதேசங்கள், நிருபங்கள். கடைசி புஸ்தகம் அவருடைய வருகை. அப்ப இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் வரிசையா நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தையும், 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தையும், 3ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தையும் சொல்லி முடிக்கிறேன். 1ஆம் வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலர்
1:1 அங்க போட்டிருக்கு. தேயோபிலோவே, திட்டமா சொல்றார், தேவ திட்டத்தை சொல்றாரு. பரிசுத்த யோவான் சொல்லுகிறார், பரிசுத்த லூக்கா சொல்லுகிறார். தேயோபிலோவின் குறிப்பிட்ட முறையில சபை வளருவதற்கு சில குறிப்புகளை திட்டமாக தன்னுடைய வழியை சொல்லுகிறார். தேயோபிலோவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, திட்டம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்துல ஊழியங்கள் வளர்வதற்கு அவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. முதல் வசனத்துல that is a plan, that is a way, திட்டத்தை கொடுக்கிறார். அப்படினால உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க பிரயாணங்களில, உங்க சரீர பலவீனத்தில, உங்க குடும்ப வாழ்வில ஏதாவது ஒரு காரியம் வேணுமா, முதல்ல தேவ திட்டத்தை கேளுங்க. அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார்? 2ஆம் வசனத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆவது, அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் திட்டம், உபதேசிக்கவும் திட்டம், தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து திட்டம், ஒவ்வொரு திட்டமாக்கி சொல்லுகிறார். 5ஆம் வசனத்துல பாருங்க, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க, காத்திருங்க, திட்டம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களில் கர்த்தர் உனக்கு எல்லாம் கூட கொடுக்கணும், நான் இல்ல, இப்ப நான் பரலோகத்துக்கு போயிட்டேன், இனி இந்த தேசத்துல எல்லாம் வேணும்னு சொன்னா முதல் அதிகாரம் முதல் வசனத்துல திட்டவட்டமா சொல்லுகிறார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சொல்லுகிறார். 2வது தேவ சித்தம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்க கேட்ட அந்த சுவிசேஷ வேத பாடத்துல தேவ சித்தத்துக்கு இவைகள் எல்லாம் உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார், தேவ சித்தம். ஆனா லூக்காஸ் யோவான் பரிசுத்த அப்போஸ்தலர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்கம்மா. 2ஆம் வசனத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். சித்தம் தம்பி, தங்கச்சி, என் உடன் பிறப்பே, என் விசுவாச பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரம் தேவ சித்தம். முதல் வேத பாடம் வாசித்தாங்கல்ல, அபி வாசித்தாங்கல்ல, யோவேல் புத்தகத்துல இதே அதிகாரத்தை அங்க வாசித்தாங்க. உன் குமாரத்தி, உன் குமாரன், சண்டே கிளாஸ் அப்படிதான் வாசித்தாங்க. சண்டே கிளாஸ், உன் குமாரத்தி, உன் குமாரன், சண்டே கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எப்போ வாலிபனா மாறும்போது, பெரிய ஆளாகும் போது அவன் படிச்ச பாடம் அவனுக்கு அப்படியே தீர்க்கமாக வரும், வாழ்க்கை நல்லா இருக்கும். 2வது அதே யோவேல போட்டிருக்கு, 2ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. யோவேல பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்குது, உன் பிள்ளைகள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உன் குமாரர் உன் குமாரத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளே, தரிசனம் உன்னிடத்துல உள்ள ஒரு சின்ன குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் 2வது குறிப்புக்கு நேரம் வரேன். கடந்த வாரத்துல கொலம்பஸ்ல என் விசுவாச பிள்ளைகளை நீங்க அங்கங்க ஊழியர் செய்யுங்க, சம்மர் 4 மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கேன். இன்னைக்கு காலையில அவங்க அங்கங்க போய் சேர்ந்துருப்பாங்க. இன்னைக்கு காலையில ராஜேஷ், அதோ நான் சொல்லிட்டு சும்மா உட்காரக்கூடாதுல்ல, நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிய இடங்களுக்கு நான் போவேன். ஆனா இந்த வாரத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசையை கொடுத்தார். கொலம்பஸ்ல கிட்டத்தட்ட 40 லைப்ரரி இருக்கு, 40 லைப்ரரி. அதுல ஒரு 23 லைப்ரரி கொலம்பஸ் சிட்டிக்குள்ள ஒரு தலைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் கொலம்பஸ் மெட்ரோ லைப்ரரி வச்சிருக்காங்க. எல்லாம் ஃப்ரீ பார்க்கிங், உள்ள போய் என்ன புக்கெல்லாம் படிக்கலாம். எனக்கு ஒரு ஆசை, இந்த 23 லைப்ரரி போய் சைலண்ட் பிரேயர் வாக். இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க, ஒரு இடத்துல போய் நின்றுடுவேன், கைப்பதியை வச்சுக்குவேன், ஜோமிக்கிட்டே இருப்பேன், போறவங்கள பார்த்து கைப்பதி கொடுப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன். அதே மாதிரி லைப்ரரியில போகணும்னு சொல்லிட்டு குமாரர் குமார்த்தைகளை குறித்து பேசிட்டு இருக்கேன். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் குறித்து பேசிட்டு இருக்கேன். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் ஒரு இடத்துல அவர்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள் என்பதை குறித்து பேசிட்டு இருக்கேன். தேவ சித்தம். இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன வேணும் தெரியுமா தம்பி, தங்கச்சி? நம்ம பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் ஜெயிலே, என் ஜெரேமியா, என் பேரப்பிள்ளை நல்லா இருக்கும்னா இந்த வசனம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய ஆலயம் தான். அப்ப அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தேன். முதல்ல ஜெயரமியா கையில பிடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு கடந்த திங்கள் செவ்வாய் புதன்ல அவனை ஒரு சண்டே ஸ்கூல், அந்த சின்ன பிள்ளைகளுடைய ஜூம் ஒன்று இருக்குது, ட்ரெயின் இருக்கு, கார் இருக்கு, அதை விளையாடிட்டு இருக்கான். நான் என்ன பண்ண தெரியுமா,
என் பையனை அப்படி விட்டுருக்கேன், விளையாடிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன் தெரியுமா ஐயா? நான் தாத்தா, நான் வயசாயிடுச்சு, என்னால வேகமா ஓட முடியாது. உங்க பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிள்ளைகள் இருப்பாங்க. ஜெயங்கம்மா, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துல வளரணும். அந்த பிள்ளைகளை எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? ஆளுக்கு ஒரு ஸ்கிரீன் முன்னால உட்கார்ந்துக்கிட்டு அங்க கார் ஓடுற மாதிரி, அங்க ஒரு கேம் விளையாடுற மாதிரி உட்கார்ந்து அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டும், தப்புன்னு சொல்ல. லைஃபா பார்த்துட்டு இருந்தா தப்பு இல்ல. ஆண்டவரே வசனம் வேணும்ப்பா அந்த பிள்ளைகள். அதை முடிச்சுட்டு அப்படியே டீனேஜ் பக்கத்துல போவேன். அவ்வளவு வாலிய பசங்க உட்கார்ந்துக்கிட்டு கிளாஸுக்கு போகாம ட்ரெஸ் அலம்பலமா போட்டுக்கிட்டு பெரிய டிவி முன்னால உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? வீடியோ பிளான் காட்டிட்டு இருக்கான் வாலிய பிள்ளைகள். பெரியவங்க என்ன பண்றாங்க? சில ரெஸ்மி தயாரிக்கிறாங்க, சில வேலைக்காக உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. பர்சனலா லைப்ரரி ரூம்ல ஸ்பெசிபிக் காமன் குவைட் ரூம் இருக்கு. அதுல அவன் லேப்டாப்பை வச்சுட்டு அவன் என்னமோ வேலை படிக்கிறான். அப்ப அவனை பார்த்து அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டாப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைப்ரரியா 8 லைப்ரரியா இந்த வாரத்துல நான் கவர் பண்ணிருக்கிறேன். தம்பி தங்கச்சி, இந்த தேசத்துல நம்ம அப்பா அம்மா நமக்கு கற்றுக் கொடுத்ததுனால இந்த உட்கார்ந்து இருக்கிறீங்க. மெலிட்டவனே சேர்த்து சொல்றேன், உங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்ததுனால நீ உட்கார்ந்து இன்னைக்கு பாடல் பாடுகிற. ஏன்? நம்முடைய டிஜே தினகரன், ஜீவானந்தம் ஐயா, நம்முடைய நெல்லை ஜெபராஜ், பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் கத்துக் கொடுத்ததுனால இன்னைக்கு ஆரோக்கியா வந்து முன்னால வந்து பாட்டு படிச்சு ஜெபிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு பிற்பாடு நம்ம பிள்ளைகளுக்கு என்னத்தை வச்சுட்டு போறோம்? அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடி வந்தாங்க. என்னத்தை வச்சுட்டு போறோம்? அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க. அன்னைக்கு பெரிய பிதாக்கள், பரிசுத்தவான்கள், தினகரன் ஐயா, இன்னைக்கு தயானந்தன் ஐயா, அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய நேரத்தில் நீ செய்தா ஒண்ணும் குறைபடாது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஜெரேமியா எங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம வேலையை பார்க்கிறதுலயும் நம்ம வீடுகளை பசுத்தப்படுத்துறதுலயுமே நேரத்தை செலவழிக்கிறமே பிள்ளையை லூஸ் பண்ணிட்டோம். 2வது பாயிண்ட், தேவ சித்தம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போது அதை காட்டில் ஒரு தகப்பனுக்கு ஒன்றுமே இல்லை. சீக்கிரமா முடிக்கிற 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 1ஆம் வசனத்துல அவர்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள். அதே அப்போஸ்தலர் 2:17 படிச்சு பாருங்க, அந்த யோவேல் இருக்கும். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17 படிச்சு பாருங்க, அந்த யோவேல் புஸ்தகத்தில் இருக்கும். அப்போ குமாரத்தில் சண்டே கிளாஸ், வாலிபர்கள் டீனேஜர் யூத் கிளாஸ். ஆரோன் அவர்கள் யூத் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகளை அனுப்பணும். எவ்வளவு ஆசீர்வாதம். அடுத்தது பாருங்க, ஒரு வார்த்தை வருகிறது, ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன். யாரு ஊழியக்காரி? யாரு? ராஜேஷ். நம்ம பிள்ளைகள், என் பிள்ளைகள், இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க சகோதரர்கள் ஊழியக்காரர்கள், சகோதரிகள் ஊழியக்காரர்கள். முடிக்கிறேன். சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் ஊழியக்காரன், ஊழியக்காரி. நீங்க சொல்லுவீங்க ஆண்டவர் பற்றி. 3வது அதிகாரம் 1 வசனம், 2ஆம் அதிகாரம் தேவ சித்தம், 3ஆம் அதிகாரம் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்களா? டைம். தேவ திட்டம் 1ஆம் அதிகாரம், தேவ சித்தம் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம். தம்பி தங்கச்சி, கெஞ்சி கேட்கிறேன், நேரத்தை மிஸ் பண்ணாத. பிளைட்டை கூட விட்டுறலாம். நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து கொலம்பஸ்ல பிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஸ்டார்பக்ஸ் காஃபி ஆசையில் டேக்அப் பண்ணிட்டு போயிட்டான். அடுத்த நாள் தான் போனோம். அதை கூட மிஸ் பண்ணிடலாம். ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள், பைபிள் இன்னைக்கு படிச்சு ஆகணும், இன்னைக்கு ஜோமணி ஆகணும், இன்னைக்கு ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள். நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கூட கொடுக்கும். எழுதி நிற்போமா? நேரத்தை பற்றி பேசணும். 1 மணி நேரம் பேசுவேன், 1 மணி நேரம் பேசுவேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுங்க. 1 நிமிஷம். ஆண்டவரே, உங்களுடைய வழி திட்டம், உங்களுடைய சித்தம், உங்களுடைய நேரம். கேளுங்க பார்க்கலாம், கேளுங்க பார்க்கலாம். 1 நிமிஷம் கேளுங்க. ஆண்டவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக் கொடுப்போம். 1 நிமிஷம் கேளுங்க. ஆண்டவரே, சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், என் தேவையை சொல்லி சொல்லி நான் அழ மாட்டேன். என் எண்ணத்தெல்லாம் சொல்லி உங்க தொந்தரவு பண்ண மாட்டேன். உன் இருதயமே நீங்க. இந்த நேரத்தில் 2வது வாரத்துல, தேவனே எனக்கு நல்ல வழியை காமிங்க, உங்களுடைய திட்டத்தை காமிங்க, உங்களுடைய சித்தத்தை காமிங்க. என்னுடைய நேரம் உங்களுடைய நேரம் அப்பா.
என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, உன் நினைவுகள் உன்னுடைய நினைவுகள். ஒப்புக்கொடுமா தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய அப்பத்தை ரசத்தை பெற்றுக்கொள்ள. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம்